எல்லாருக்கும் என்னுடைய பக்ரீத் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவுடைய மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க என்றும் காங்கிரஸ் கட்சி உறுதியாக இருக்கும் என்பதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சார், நீட் தேர்வில் வந்து தமிழகத்தில் மட்டும்தான் பயங்கர எதிர்ப்பு இருந்துச்சு. இப்போ வந்து வட மாநிலங்களையும் தென் மாநிலங்களிலுமே இப்போ எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் சார்? காரணம் என்னென்னா, இந்த தேர்வை அவங்க ஒழுங்காக நடத்துறதில்ல. தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பு என்பது அது ஆரம்பத்திலிருந்து இருந்தது. ஏன்னா மாநில உரிமைகளை பறிக்கின்ற வகையில் இந்த தேர்வு இருந்ததால் தமிழ்நாடு முதல்ல எதிர்த்தது. அதுக்கப்புறம் ஏழை மாணவர்களுக்கு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கோச்சிங் கிளாஸுக்கு போகிறவங்களுக்கு தான் இந்த சீட்டு கிடைக்கிது. ஏற்கனவே இருந்த மெத்தட் படியே நல்லா அட்மிஷன் நீங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருந்தது தமிழ்நாடு வாதம். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, மற்ற மாநிலங்களும் தமிழ்நாடு சொல்லும் வாதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா இந்த எக்ஸாமே ஒரு டோட்டல் ஃப்ராட் எக்ஸாம். இந்த வருஷம் 67 பேருக்கு 720 மார்க்குக்கு 720 மார்க் கிடச்சிருக்கு. ஒரே சென்டரில் இருக்கிற ஹரியானாவில் ஒரே கோச்சிங் சென்டருக்கு போனவங்களுக்கு 6 பேருக்கு 720க்கு 720 வந்திருக்கு. இது வரைக்கும் இவ்வளோ ஆண்டுகளாக நீட் நடக்கும்பொழுது ஒரு ஆண்டுக்கு ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ தான் 720க்கு 720 கிடைக்கும். ஆனால் இதில் அப்புறம் கொஸ்டின் பேப்பர் லீக்கை பற்றி நிறைய இடத்துல புகார் வருகிறது. அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் லீக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்சரை எழுதாமல் ஆன்சர் ஷீட்டை கொடுத்து அங்கே இருக்க இன்விஜிலேட்டர்ஸ் எக்ஸாமுக்கு அப்புறம் அந்த ஆன்சரை ஃபில் பண்ணுறதாகவும் புகார் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கிரேஸ் மார்க்குன்னு சொல்லி சிலருக்கு கொடுத்தாங்க 5 மார்க், ஏதோ டைம் பத்தலன்னு. எந்த பேசிஸில் யாருக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்கன்னே தெரியல. கோர்ட்டுக்கு போய் பெட்டிஷன் போட்டு 1500 பேருக்கு மட்டும் கிரேஸ் மார்க் கொடுத்தாங்கன்னா, அதனால் பாதிக்கப்பட்ட பல பேர் கோர்ட்டுக்கு போல் அவங்களுக்கு கொடுத்தாங்க. எல்லா வகையிலையுமே இந்த தேர்வில் நம்பகத்தன்மை போய்விட்டது. இந்த தேர்வின் அடிப்படையில் இனிமேல் மெடிக்கல் காலேஜுக்கு அட்மிஷன் போடவே முடியாது. இந்த தேர்வை முதல்ல ரத்து செய்ய வேண்டும், பழைய மெத்தடுக்கு போக வேண்டும். மாநிலங்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் மெடிக்கல் காலேஜுக்கு அவர்களே தான் அதுக்கு அட்மிஷன் ப்ராசஸை ஃபில் பண்ண முடியும். இப்பொழுது தமிழ்நாடு மக்கள் சொல்லும் வாதத்தை மற்ற மாநிலங்களும் ஏற்றுக்கொள்கிறார். என்னை பொறுத்தவரை விரைவில் இந்த நீட்டு விலகிவிடும். சசிகலாவின் அரசியல் வரவேற்பு அவங்க உட்கட்சி விவகாரம், அது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பெரிய அரசியல் கட்சி அதிமுக, அது பெரிய பாரம்பரியமிக்க கட்சி, சின்னம் இருக்கிற கட்சி. ஆனால் தலைமை இல்லாமல் அது சின்ன பின்னமாக போயிட்டு இருக்கிறது கண்கூட தெரியுது. வடநாடு வழக்கை விசாரணை எந்த வழக்காக இருந்தாலும் நியாயமாக நேர்மையாக விசாரணை பண்ணி சீக்கிரம் முடிவு கொண்டு வரணும் தான் என்னுடைய கருத்து. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியும் மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுக்குறாரு, சந்திரபாபு நாயுடும் ஆதரவு. அவ்வளோ அதான் இது 2 பேருக்கும் பல விதமான நெருக்கடிகள் என்று தெரிகிறது. ஏன்னா இதுவே ஒரு விசித்திரமான ஒரு அரசியல் சூழலாக இருக்குது. அவங்க 2 பேரும் மாநில அளவில் எதிரணியில் இருக்கிறாங்க. ஆனால் மத்திக்கு வரும்பொழுது 2 பேரும் அங்கே இருக்க மத்திய அரசாங்கத்திற்கு ஆதரவு தருகிறார்கள் என்றால் அது அவ்வளவு நெருக்கடி அவர்கள் 2 பேருக்கும் தனிப்பட்ட முறையில் அரசியல் ரீதியான நெருக்கடி. அந்த நெருக்கடிக்கு அவர்கள் அடிபணிகிறார்கள் என்று தான் தெரிகிறது.